பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்லிமெண்ட் அப்படிங்கிறத பத்தி எந்த பார்ட்ல எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரை சொல்லியிருக்கிறாங்க? Part 5, 79 to 122. பார்ட் 5 79 to 122. ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் இது பண்ணுது, எதெல்லாம் சேர்த்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க? லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். எஸ், லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். ஸோ இதை சொல்ற ஆர்டிக்கல் எது? 79 அப்படிங்கிறது இதை சொல்லும். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ ராஜ்யசபால டோட்டல் மெம்பர்ஸோட கவுண்ட் எவ்வளோ? 550. சாரி, 250. 250 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ லோக்சபால எத்தனை பேர் இருக்காங்க? 543. 543 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்களா, நாமினேட் பண்ணப்படுறது. ஸோ அது எப்போ ரிமூவ் பண்ணாங்க? 104th Constitutional Amendment Act 2019. 104th Constitutional Amendment Act 2019ல அது இம்ப்ளிமெண்ட் ஆனது Jan 25, 2020. Jan 25, 2020ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ வேற என்ன 104th Constitution Amendment Actல ஆட் பண்ணாங்க? SC/ST கமிஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது 10 இயர்ஸ்க்கு. எஸ், SC/STக்கான அந்த இதை வந்து 10 years எக்ஸ்டெண்ட் பண்றது. ஸோ 2030 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜ்யசபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? April 3, 1952. 1952 April 3. அதோட ஃபர்ஸ்ட் செஷன் May 13. May 13, 1952. ஸோ இதுக்கு எப்போ ராஜ்யசபா அப்படிங்கிற பெயர் வச்சாங்க? 54 August 23. எஸ், 1954 August 23ல அந்த பேர் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விரும்புகிற நபர் வந்து அந்த மாநிலத்தோட பாராளுமன்ற தொகுதியில ஒரு வாக்காளரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை மாத்தின அமெண்ட்மெண்ட் எது? 2003. 2003வது சட்ட திருத்தத்தின் வாயிலா அவங்க வந்து எந்த மாநிலத்துல வசிப்பவரா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானம் எந்த ஆர்டிக்கல் படி கொண்டு வராங்க? 67ல பி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சுதந்திர இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதோட முதல் மாநிலங்களவை தலைவர் யாரு? ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா மாநிலங்களவை ராதாகிருஷ்ணன். மாநிலங்களவையோட முதல் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அப்படிங்கிறவரு. கிருஷ்ணமூர்த்தி ராவ். ஸோ மாநிலங்களவை தலைவர் குழு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை வந்து சேர்மேனும் சரி, அங்க பொறுத்த வரைக்கும் லோக்சபால ஸ்பீக்கரும் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த அதுல எத்தனை மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க? பேனல் ஆஃப் 10 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மாநிலங்களவையோட ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் 2 ஆர்டிக்கல் இருக்கும்ல, என்னெல்லாம் ஆர்டிக்கல்? 249, 312. 249ம் 312ம். மக்களவை அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? லோக்சபா 1952 April 17. 1952 April 17ல உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ நடந்தது? May 13. எஸ், ஸோ இதுவும் May 13 தான். 1952 May 13ல நடந்திருக்கும். ஸோ 525 மெம்பர்ஸ்ல இருந்து 545 மெம்பர்ஸா இன்க்ரீஸ் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட்ல? 31st Constitution Amendment Act 1972ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கவுண்ட் வந்து 2026 வரைக்கும் இதே தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க?
84th. எஸ் 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க 2001. ஸோ இது வரைக்கும் லோக்சபா வந்து எத்தனை தடவை அதோட ஃபுல் டேர்ம் முடியறதுக்குள்ள கலைக்கப்பட்டிருக்குது, டிசால்வ் பண்ணியிருக்காங்க? 6 times அப்படிங்கிறது. ஸோ புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு அதோட டிசைனர் யாரு? கட்டிட வடிவமைப்பாளர் Bimal Patel. Bimal பீமல் Patel. பட்டேல். ஸோ இதோட வடிவம் என்ன ஷேப்ல இருக்கும்? Pyramidal. அறுகோண Hexagon. வடிவத்துல இருக்கும், ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும். ஸோ இது எந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த பில்டிங் கட்டியிருப்பாங்க? Central Vista Project. எஸ், சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நம்ம பார்லிமெண்ட்ல வந்து எம்பிஸோட ஸ்பீச்சை வந்து அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ்ல கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏயோட நேம் என்ன? பாஷினி. பாஷினி அப்படிங்கிறது. ஸோ குவாரம் அப்படிங்கிறது எவ்வளவு கவுண்ட்? 1/10. 1/10. ஸோ சென்ட்ரல்ல குவாரம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது 100. எஸ், ஆர்டிகல் 100 அப்படிங்கிறது. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து சமன் பண்றது யார்? அழைப்பு விடுக்கிறது President. எஸ், பிரசிடென்ட். யாரு தலைமை தாங்குவாங்க? Speaker. ஸ்பீக்கர். ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது எந்த ஷெட்யூல், எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க? 10th schedule, 52nd amendment. 10th schedule, second constitutional amendment act 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல அமெண்ட்மெண்ட் பண்ணது 91st 2003. 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் போயிட்டு ஜாயின் பண்ணா அதை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது? 2/3. எஸ், 2/3 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாமினேட்டட் மெம்பர்ஸா இருந்தா எவ்வளவு டேஸ்க்குள்ள ஜாயின் பண்ணலாம்? 6 months before. எஸ், 6 months 6 before. மந்த்ஸுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ சபாநாயகரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எத்தனை பேர் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரணும்? சைன். எஸ், 50 பேர். 50 பேர் வந்து கொண்டு வரணும். அவருக்கு அதை பத்தி எவ்வளவு டேஸ்க்கு முன்னாடி அந்த நோட்டீஸ் கொடுக்கணும்? 14 days. 14 டேஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும். ஸோ இவரை பதவி நீக்கம் பண்ற தீர்மானம் வந்து என்ன இதுல மெஜாரிட்டியில நிறைவேற்றுவாங்க? Effective majority. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகேவா? சோ இந்தியாவோட முதல் சபாநாயகர் யாரு? பிரிட்டிஷ் எட்வர்ட் ஃப்ரெட்ரிக் ஒயிட். ஓகேவா? ஃப்ரெட்ரிக் ஒயிட். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் டெபியூட்டி பிரசிடென்ட் வந்து வச்சிருப்பாங்க. சோ அது எந்த ஆக்ட் படி? (1935) 1919 எஸ், 1919 ஆக்ட். ஓகேவா? 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. சோ சுதந்திர இந்தியாவோட முதல் சபாநாயகர் மாவலங்கர். ஓகே. சோ மத்திய சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய சபாநாயகர், ஃபர்ஸ்டா எலெக்ட் பண்ணப்பட்ட இந்தியன் ஸ்பீக்கர் யாரு? எஸ், வித்தல் பாய் பட்டேல். ஓகே. சோ சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியா விளங்குறாரு. அவர்தான் வந்து சுதந்திரத்தோட பிரதிநிதியா இருக்கிறாருன்னு சொன்னது யாரு? நேரு. ஓகே. சோ இந்தியாவோட முதல் துணை சபாநாயகர் யாரு? டெபியூட்டி ஸ்பீக்கர் சச்சிதானந்த சிங். பிஃபோர் மேம். ஆமா, கரெக்ட். சச்சிதானந்த சின்ஹா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அனந்த சயனம் ஐயங்கார். சோ அவர் தான் இருந்திருப்பாரு. புரோட்டெம் ஸ்பீக்கரை வந்து யாரு நியமனம் பண்றா? தற்காலிக சபாநாயகர் பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்டா எதிர்க்கட்சி தலைவர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அப்படிங்கிறவங்களுக்கான சட்டமுறை அங்கீகாரம் எப்ப கொடுத்தாங்க? ரெகக்னிஷன் 1969. 1977. ஓகேவா? அங்கீகாரம், சட்ட அங்கீகாரம் கொடுத்தது 77ல. ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வந்தது வந்து 1969ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எம்பிஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ல யாரோட கைடன்ஸ் படி செயல்படணும்? ஸோ அப்படி செயல்படலைன்னா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. விப் கொறடா. ஸோ நமக்கு வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது டைரக்ட் எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எந்த ஆக்ட், எந்த வருஷம்? எஸ், 1965. சூப்பர், 1965 ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ராஜ்யசபாக்கு எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? ஸ்டேட்ல இருந்து மட்டும். எஸ், 225 மெம்பர்ஸ். 225 மெம்பர்ஸ் ஸ்டேட்ல இருந்து. யூனியன் டெரிட்டரியில இருந்து 8 மெம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இருக்கிறதா மேம் இது? ஆமா, இப்ப இருக்கிறது அட் பிரசன்ட். ஆக்சுவலா 20 and 230 வருமா? ஆமா, ஓகே. 230. ஸோ இப்ப இருக்கிறது மொத்தமா வந்து 20 பேர் இருப்பாங்க. 20 பேர் மேக்சிமம் இருக்கலாம் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பாப்புலேஷனுக்கு கம்மியா இருந்தா அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க? 6 million. எஸ், 6 மில்லியன். ஓகேவா? அப்படின்னா 60 lakh அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா, நமக்கு ஃபர்ஸ்டா டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் 4 போட்டிருப்பாங்க இல்ல எப்பெல்லாம்? 52, 52, 62, 72, 2002. 52, 62, 72, 2002. ஸோ 4 கமிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இல்ல 4வதா போட்ட கமிஷனோட தலைவரா யார் இருந்திருப்பாரு? ரஞ்சனா, குல்தீப் சிங். குல்தீப் சிங் வந்து இருந்திருப்பாரு. ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் எதுக்கு இருந்திருப்பாரு? ஜம்மு காஷ்மீருக்கு போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 1991 சென்சஸ் இல்ல 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தொகுதி மறுவரையறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க? 87th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ராஜ்யசபாவோட டியூரேஷன் எவ்வளவு வருஷம் இருக்கும்? 6 years அப்படிங்கிறது. ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு பேர் ரிட்டையர்ட் ஆகும்? 2 years. 1/3 2 yearsக்கு ஒரு தடவை. எஸ், 1/3 வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ எந்த கேஸ்ல வந்து நமக்கு சேர்மன் ஸ்பீக்கர் வந்து தகுதி நீக்கம் பண்றது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க? எஸ், 1992 பிகாட்டோ ஹாலோஹென் கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து லோக்சபாவை டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க? எந்த ஆர்டிகல் டிசால்வ் பண்ணலாம்? எஸ், ஆர்டிகல் 85 அப்படிங்கிறது. ஸோ ஒரு மெம்பர் வந்து டோட்டலா எவ்வளோ டேஸ் வந்து கண்டினியூஸா ஆப்சென்ட் ஆனா அவங்கள தகுதி நீக்கம், அது வந்து வேக்கண்ட்னு சொல்லுவாங்க. எஸ், 60 days அப்படிங்கிறது.
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து அவர் மேல பதவி நீக்க தீர்மானம் நடைமுறையில இருக்கிறப்ப எந்த ஒரு அவை நடவடிக்கைக்கும் தலைமை தாங்க கூடாதுன்னு சொல்ற ஆர்டிக்கல் இது 96 அப்படிங்கிறது. அதுவே அவரை பதவி நீக்கம் பண்றதுக்கான தீர்மானம் கொண்டு வரதுக்கான ஆர்டிக்கல் எஸ் 94ல சி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரு எந்த பொசிஷன்ல இருப்பாரு? இது கிளாஸ்ல சொன்னா 7th ரேங்க்ல இருப்பாரு. ஓகேவா? 7th ரேங்க்ல இருப்பாரு. ஸோ டெபியூட்டி சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இவங்களை எலெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் இது 89. எஸ், ஆர்டிகல் 89. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஓல்டு பார்லிமெண்ட்ல எங்க நடந்திருக்கும், நியூ பார்லிமெண்ட்ல எங்க நடக்கும்? சென்ட்ரல் இது லோக்சபா சேம்பர். ஓகே, ஓல்டு பார்லிமெண்ட்ல வந்து சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட்ல நடக்கும். நியூ பாத்தீங்க அப்படின்னா சேம்பர் ஆஃப் லோக்சபால நடக்கும். சோ பெரியாருக்கு எப்ப அஞ்சல் தலை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? இப்போ 78. ஓகேவா? 1978ல வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டு இவர் அரெஸ்ட் பண்ணப்ப யார் இவர் சார்பில் வந்து தலைமை தாங்கி அதை நடத்துவாங்க? 2 பேரும். நாகம்மை கண்ணம்மாள். எஸ், நாகம்மை கண்ணம்மாள். சோ பெரியார் வந்து எப்போ ஐஎன்சில மெம்பர் ஆயிருப்பாரு? 1919. சோ எங்க இருந்து அவரோட தோப்புல வந்து 500 தென்னை மரங்களை வந்து வெட்டி சாச்சாரு? தாதம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிறது, ஈரோடு. சோ தட்சிண காந்தி யாரு? ராஜாஜி. ஓகே. சோ இவர் வந்து 1923ல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அப்ப இவருக்கு எகெயின்ஸ்டா நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒருத்தர் கொண்டு வந்தாரு. யாரு? வாவேசு ஐயர். வாவேசு ஐயர். சோ வைக்கம் சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவரை யாரு அழைப்பு விடுத்திருப்பா? ஜார்ஜ் ஜோசப். சோ எப்ப வைக்கம் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் ஆச்சு? மார்ச் 30. 1924 மார்ச் 30ல. பெரியார் எப்ப போயிருப்பாரு? ஏப்ரல் 13ஆம் தேதி போயிருப்பாரு. சோ இவங்களோட வெற்றி விழா எப்போ? வைக்கம் வெற்றி விழா 1925 நவம்பர் 29ல. சோ வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் கொடுத்தது யாரு? திருவிகா. சோ 1924ல எங்க நடந்த காங்கிரஸ் செஷன்ல வந்து வகுப்புரிமை தீர்மானத்தை முன் வச்சிருப்பாரு? காஞ்சிபுரம். 1924. எஸ், திருவண்ணாமலை. ஓகேவா? திருவண்ணாமலையில நடந்ததுல வச்சிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1925 நவம்பர் 25ல தான் காஞ்சிபுரத்துல இது பண்ணிருப்பாரு. சோ அந்த செஷனுக்கு யாரு தலைமை தாங்கினது? திருவிகா தலைமை தாங்கி இருப்பாரு. சோ அது வந்து 1925ல அவர் எத்தனையாவது தடவையா அந்த இதை வந்து வச்சிருப்பாரு? வகுப்புரிமை 6th டைம் அப்படிங்கறது வச்சிருப்பாரு. சோ மதுரையில பிராமணர் அல்லாதோருக்கான முதல் மாநில மாநாடு எப்ப நடந்திருக்கும்? டிசம்பர் 1926. டிசம்பர் 1926ல வந்து நடந்துச்சு.
சோ பெரியார் வந்து சைமன் கமிஷனை வரவேற்றாரா எதிர்த்தாரா? வரவேற்றார். வரவேற்றார். ஓகேவா? சோ இவருக்கு அந்த ஃபர்ஸ்டா இவரை தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது யாரு? ராமசாமி முதலியார். எஸ், ராமசாமி வந்து கூப்பிட்டிருப்பாரு. அதுவே வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா கூப்பிட்டது யாரு? பெண்கள் மாநாடு 1938. சிதம்பரம் பெரியாருன்னு கூப்பிட்டு சிதம்பரம் பிள்ளை வந்து சிதம்பரம் பிள்ளை. பெரியாருன்னு கூப்பிட்டிருப்பாரு. சோ அவருக்கு அந்த பெண்கள் மாநாட்டுல வச்சு பெரியார் பட்டம் எப்ப கொடுத்தாங்க? நவம்பர் 13, 1938. நவம்பர் 13. எஸ், 1938 நவம்பர் 13 வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது எங்க நடத்தினாரு? எந்த வருஷம்? செங்கல்பட்டு. 1929. மாநில மாநாடுனா கோயம்புத்தூர். சோ சுயமரியாதையோட ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து செங்கல்பட்டு. ஓகேவா? WPA சவுந்தரபாண்டியன் வந்து தலைமை இருப்பாரு. சோ செகண்ட் மாநாடு எங்க நடந்தது? ஈரோடு ஜெயக்கர். ஈரோடு ஜெய்கர் தலைமை தாங்கினாரு. தேர்டு விருதுநகர் சண்முகம். எஸ், விருதுநகர் சண்முகம் தலைமை தாங்கியிருப்பாரு 31ல. சோ செகண்ட் வந்து 1930. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரு ஸ்டாலின் மண்டபம் அப்படிங்கறத எந்த வருஷம் எங்க கட்டினாரு? 1932 கோயம்புத்தூர்ல. 32ல கோயம்புத்தூர்ல கட்டி இருப்பாங்க. சோ எங்க இருந்தப்ப இவர் நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? எந்த வருஷம்? பெல்லாரி சிறையில இருக்கும்போது 1938. எஸ், 1938. டேட் டிசம்பர் 29 பெல்லாரி சிறையில இருக்கும்போது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படிங்கிற அமைப்பை எப்ப உருவாக்குனாரு? எந்த மாநாட்டுல? திருச்சியில 1945. ஓகேவா? 1945 செப்டம்பர் 29, 30 திருச்சியில வச்சு உருவாக்கி இருப்பாரு. சோ அந்த மாநாடு எப்போ நடத்தப்பட்டுச்சு? எங்க, எந்த வருஷம்? மதுரை 1946. எஸ், மதுரையில 1946 மே 11 வந்து மே நடந்தது. 11. சோ மணியம்மையார் திருமணம் எப்ப நடந்துச்சு? ஜூலை 9, 1949. ஜூலை 9, 1949ல. பெரியார் எப்ப இறந்தாரு? 1973. எஸ், 1973 டிசம்பர் 24. ஓகே. சோ கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டதுக்காக 1921ல இவர் அரெஸ்ட் பண்ணி எந்த சிறையில அடைப்பாங்க? கோயம்புத்தூர். எஸ், கோயம்புத்தூர் சிறையில அடைச்சிருப்பாங்க. சோ இவர் நடத்தின ஆங்கில பத்திரிகையோட பேர் என்ன? Revolt. 1928. அப்படிங்கிறது. எஸ், 1928ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட்டுக்கோட்டையில நடந்த சுயமரியாதை மாநாட்டுல தொண்டர் படைக்கு தலைமை தாங்கினது யாரு? அழகிரிசாமி. தலைமை வகிச்சது யாரு? குருசாமி. ஓகே. 15 அம்ச கொள்கை அப்படிங்கிறது எங்க கொண்டு வந்திருப்பாங்க? எந்த மாநாட்டுல? எஸ், செங்கல்பட்டு மாநாட்டுல தான் கொண்டு வந்திருப்பாங்க 15 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறது கொள்கை. சோ புரட்சி வார ஏடு எப்ப தொடங்கினாரு? 33. எஸ், 1933ல வந்து தொடங்கி இருப்பாரு. ஈரோடு திட்டம் எந்த வருஷம்? ஈரோடு திட்டத்தை எந்த வருஷம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிருப்பாங்க? 1932ல. ஓகேவா? எஸ், 32ல. சோ ஹிந்தி எதிர்ப்பு
வந்து ஐ மீன் ஹிந்தியை வந்து கட்டாய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு ராஜாஜி? 37ல 20. 1938 ஏப்ரல் 21ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. எப்ப அதை நீக்குனாங்க? 1940 February 21. February 21. 1940 February 21. யாரு நீக்குனது? Erskine. எர்ஸ்கின் லார்ட் எர்ஸ்கின் வந்து நீக்கி இருப்பாரு. சோ அந்த டைம்ல வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக நீதி கட்சி சார்புல யாரு தலைமை அந்த எதிர்த்து தலைமை தாங்கியிருப்பாங்க? பன்னீர்செல்வம். 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 MRK பன்னீர்செல்வம். ஏடி பன்னீர்செல்வம். ஓகேவா? ஐயோ சாரி. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா எப்போ வந்து குரல் எடுத்திருப்பாரு? 1938. 1938 செப்டம்பர் 11. எந்த இடத்துல வச்சு? எஸ், ட்ரிபிளிகேன். ஓகேவா? திருவல்லிக்கேணியில வச்சு சொல்லியிருப்பாரு. சோ எங்க வந்து திராவிட மாநாடு கூட்டி நாட்டு பிரிவினை பத்தி பேசியிருப்பாரு. சோ அதுலதான் வந்து ஜூலை 1 வந்து திராவிட நாடு பிரிவினை நாள் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. எஸ், கடலூர். கடலூர். சோ எங்க நடந்த மாநாட்டுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க? சேலம். 1944 ஆகஸ்ட் 27. எஸ், 1944 ஆகஸ்ட் 27 சேலம்ல. சோ விதவா விவாக விளக்கம் அப்படிங்கிற நூல் யாரோடது? ராஜகோபால் நாயுடு. எஸ், ராஜகோபால் நாயுடு. சுயமரியாதை திருமண சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1968. 1968. ஓகேவா? 1968ல கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாராட்டி இருப்பாங்க? அண்ணாவாக்கா? அண்ணா. காமராஜர். ஓகேவா? புதிய முயற்சி அப்படின்னா புதிய சமுதாயம் அப்படிங்கிறது காமராஜர். சோ உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செஞ்சிருக்கு, மக்களுக்கு புதிய பாதை கிடைச்சிருக்குன்னு சொன்னது அண்ணா. ஓகேவா? சோ புதிய பாதைனா அண்ணா. ஏன்னா அண்ணாவோட வழியில தானே தம்பி எல்லாம் போவாங்க. சோ புதிய பாதைனா அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ புதிய சமுதாயம் அப்படின்னா காமராஜர் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிருப்பாரு. சோ இந்த அணைகள் கட்டுறது, எஜுகேஷன்ல நிறைய விஷயங்கள் பண்றது அப்படின்ட்டு அப்போ ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குனாரு இல்லையா? சோ அப்ப புதிய சமுதாயம் அப்படின்னா காமராஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியாவோட மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கம்னு சொன்னது கி வீரமணி மேம். வீரமணி. ஓகேவா? கி வீரமணி சொல்லியிருப்பாரு. மறைமலை அடிகள் எப்ப பிறந்தாரு? 1876 ஜூலை 15ல பிறந்திருப்பாரு. சோ ஒன்றை குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது திருமூலர். மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். சுவாமி வேதாச்சலம். சோ இவர் வந்து பொதுநிலை கழகம் அப்படிங்கிற அமைப்பை எந்த வருஷம் ஏற்படுத்தினாரு? 1911ல. ஞானசாகரம் அப்படிங்கிறது வார பத்திரிகையா இல்ல மாத பத்திரிகையா? மாத பத்திரிகை. எப்ப தொடங்கினாரு? 1902ல 1902ல தொடங்கி இருப்பாரு. சோ இந்த ஞானசாகரத்துக்கு என்னன்னு பெயர் மாற்றம் பண்ணாரு? அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிருப்பாரு. சோ மறைமலை அடிகளாரோட பிரதம சீடரோட பேர் என்ன? இளவழகனார். எஸ், இளவழகனார் அப்படிங்கிறது தான் அவரோட சீடரோட பெயரு. சோ மக்கள் முதல்வர் மருந்தகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க?
பிப்ரவரி 2000. எஸ் February 24 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எவ்வளவு வந்து கேஷ் கொடுக்குறாங்க, எவ்வளவு பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? 1000. 500 individual and cooperative, 3 lakh for individual, 2 lakh for cooperative. ஓகே, ஸோ 1000 மெம்பர்ஸ் டோட்டலா. 500 பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் இதுல இருந்து, 500 பாத்தீங்கன்னா தனிநபர். ஸோ இதுல வந்து அந்த தனிநபருக்கு 3 லட்சமும், அந்த கூட்டுறவு இது அவங்க சார்பில் பண்றது வந்து 2 லட்சமும் கொடுப்பாங்க. ஸோ மருந்துகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் இது பண்ணி கொடுக்குறாங்க, தள்ளுபடி? 25%. ஸோ கோஆப் இ வாடகை செயலி எப்போ லான்ச் பண்ணாங்க? 22 ஓகேவா, 2022ல. உழவர் செயலி அப்படிங்கிறது 2018. 18. ஸோ இதுல எத்தனை சேவைகள் கொடுக்குறாங்க? 24. சேவைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ பிங்க் ஆட்டோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? March March 8, 2025. மார்ச் 8 2025. 3 டிபார்ட்மெண்ட் எது? Women empowerment, social justice and women empowerment, labor welfare, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் climate change. ஓகே, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தொழிலாளர் நலத்துறை. ஸோ இதுல வந்து என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் சார்பில் அவங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் எவ்வளவு ஆட்டோஸ் கொடுப்பாங்க? 50. ஓகேவா, 50. ஸோ அந்த அவங்கள என்னன்னு கூப்பிடுவாங்க? climate change warriors. வீரர்கள். காலநிலை வீரர்கள், கிளைமேட் சேஞ்ச் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. மத்த 2 டிபார்ட்மெண்ட் சார்பில் 100 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிறது எப்ப தொடங்குனாங்க? 2025ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ நமக்கு $1 trillion எக்கனாமி தமிழ்நாட்டை கொண்டு வரதுக்கு எப்ப 2030 அப்படிங்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2023 September 15 அண்ணா செப்டம்பர் 15ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் September 5 2022. September 5 2022. சோ எந்த திட்டத்தை புதுமை பெண் திட்டம்னு பெயர் மாற்றம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க? மூவலூர் ராமாமிர்தம் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ். மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம். சோ அதுதான் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. சோ இந்த புதுமை பெண் திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? February 2023. February 8 2023. செகண்ட் கட்ட விரிவாக்கம் December 30, December 30 2024. December 30 2024ல பண்ணிருப்பாங்க. சோ விடியல் பயணம் அப்படிங்கிற பெயர் வந்து எப்ப கொண்டாங்க? 2023 ஆகஸ்ட் 15ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் AABCS எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023 June 27. June 27. ஜூன் 27ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? 18 to 55. 18 to 55. சோ யாருக்கு கடன் கொடுப்பாங்க? SC ST. எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்கறாங்க? 1.5 1.5 crore. 1.5 crore. So capital subsidy 35 35%. வட்டி மானியம் 6%. 6%. So எந்த மாதிரி தொழில்களுக்கு கொடுக்கறாங்க? Service and manufacturing. Yes, உற்பத்தி மற்றும் சேவை துறை, manufacturing and servicesக்கு கொடுக்கறாங்க. சோ நமக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா? 62.
1964ல ஓகேவா 1964ல. சோ எப்போ எந்த சுயமரியாதை மாநாட்டுல பெண்களை அதிக அளவுல தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களா நியமிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் 1929 செங்கல்பட்டு. 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு. சோ திறன் டிஎன் ஸ்பார்க் ரெண்டும் எப்போ கொண்டு வந்தாங்க? 2013. திறன் டிஎன் ஸ்பார்க் 2025 ஜூலை ஓகேவா. டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் நர்சரிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபோட்டிக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸும். ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்தாங்க? 6th to 9th இருக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ நான் இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க? ஆகஸ்ட் 23 2025. ஆகஸ்ட் 26, 2025. கிராமப்புறங்கள் 23 மேம், ஆகஸ்ட் 25. ஜூலை 15, ஜூலை 15. எஸ் ஜூலை 15 ஓகேவா. ஜூலை 15 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்டா 2022ல கொண்டு வந்தப்ப எவ்வளவு ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க? 1545. எஸ் 1545 1545 பள்ளிகளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. திருவாரூர்ல திருவிக அரசு கல்லூரி எப்போ அமைக்கப்பட்டுச்சு? 7. எஸ் 1970ல. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எந்த வருஷம்? மத்திய சென்ட்ரல் தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த இயர் தான் வந்து ஆர்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 94, 2000. ஆர்டி ஆக்ட் 2009ல. ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த தமிழ் அறிவு வளாகம் தமிழ் நாலேஜ் கேம்பஸ் அப்படிங்கிறது எங்க கொண்டு வந்திருப்பாங்க? ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிலையத்துல ஆராய்ச்சி நூலகத்துல. சோ இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் வந்து எப்போல இருந்து இயங்கிட்டு இருக்கு? ஓகேவா 1994ல இருந்து. சோ எந்த கோவில வந்து தொன்மை மாறாம புனரமைச்சதுக்காக 2024ல யுனெஸ்கோ அவார்ட் கொடுத்திருக்காங்க? ஆபத் சகாயேஸ்வரர் டெம்பிள். ஆபத் சகாயேஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்குது? அது கும்பகோணம். காட்டாலங்குளத்து சிங்கம் யாரு? வீரமுத்துக்கோன். அழகு முத்துக்கோன். சோ ஃபர்ஸ்டா அண்ணல் இவர் அம்பேத்கர் அவார்டு யாருக்கு கொடுத்திருப்பாங்க? இளவழகன். இளைய பெருமாள். எந்த வருஷம்? 1998. 1998ல கொடுத்திருப்பாங்க. சோ அவர் வந்து 1952 எலெக்ஷன்ல எங்க நின்னு வின் பண்ணிருப்பாரு எம்பி எலெக்ஷன்? எந்த தொகுதி? கடலூர். ஓகேவா கடலூர்ல நின்று வின் பண்ணிருப்பாரு. இவருக்கு ராஜேந்திர சோழனோட அந்த ஆடி திருவாதிரை விழா எந்த வருஷம் எந்த டேட்ல? ஜூலை 23. ஜூலை 23. கங்கை நீரை கொண்டு வந்து சோழகங்கம் அப்படிங்கிற ஏரிய ராஜேந்திர சோழன் உருவாக்கினார்னு சொல்லக்கூடிய செப்பேடு? திருவாலங்காட்டு செப்பேடு. சோ அந்த சோழகங்கம் ஏரிக்கு இன்னொரு பேர் என்ன? பொன்னேரி அப்படிங்கிறது. சோ இந்த ஜாதி வேறுபாடுகளை பள்ளிகள்ல களையணும் அப்படிங்கிறதுக்காக யார் தலைமையில கமிட்டி?
ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையிலான கமிட்டி. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் எப்ப தொடங்குனாங்க? 22 May 23. அது கவியேடி. அது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். 12 June 2024. ஜூலை 4 ஓகேவா? ஜூலை 4 2025 சரியா? ஜூலை 4 2025ல ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படிங்கிற திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கவிஏடிபி கலைஞரின் அனைத்து கிராம திட்டம் 2022 மே 23ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஜூலை 12 2024. சோ இந்த விவசாயிகள் வந்து அவங்களோட விளைநிலங்களோட மண் வளத்தை அறியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் இருக்கும்ல, அதோட பேரு தமிழ் மண் வளம் அப்படிங்கிறது. சோ உலகம் உங்கள் கையில் எப்ப தொடங்குனாங்க? January 2026. எஸ், Jan 5 2026ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஸ்கவுட் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Scholars of outstanding candidates. Scholars for outstanding undergraduates talent அப்படிங்கிறது ஸ்கவுட்டோட ஃபுல் ஃபார்ம். சோ வெற்றி நிச்சயம் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? July 1, 2025. ஜூலை 1 2025ல தொடங்கி இருப்பாங்க. சோ இதுல என்ன, இந்த ஆப் ஒன்னு இருக்கும்ல, அது பேர் என்ன? ஸ்கில் வாலெட் ஆப். சோ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? திறன் மேம்பாட்டு கழகம் 2013ல. சோ மிஷன் இயக்கம் 2009. சோ இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்துல எந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க? 15 to 35. 18 to 35. ஓகே. சோ இளைய பெருமாள் வந்து யார வந்து அவரோட ஃபாலோ பண்ணிருப்பாரு, ஃபாலோவரா இருந்தாரு? சகஜானந்தர். எஸ், சுவாமி சகஜானந்தர். சோ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம் அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க? இளைய பெருமாள் கமிட்டி. இளைய பெருமாள் கமிட்டி. சோ எந்த வருஷம் கலைஞர் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு? 1971ல. ஓகே. சோ அம்பேத்கர் அவார்டு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? 5 lakhs. 5 lakhs வந்து கொடுப்பாங்க. மக்களுடன் முதல்வர் எப்ப தொடங்குனாங்க? December 18, 2021. 23 ஓகேவா? டிசம்பர் 18 2023ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுடன் ஸ்டாலின் July 15, 2025. ஜூலை 15 2025. சோ இதுல வந்து அர்பன் ஏரியால எவ்வளவு சர்வீசஸ், எவ்வளவு செக்டார்ஸ், ரூரல்ல எவ்வளவு? 1546. ஓகே. அர்பன் வந்து 1343, ரூரல் பாத்தீங்கன்னா 1546, 1343, 1546 ரெண்டும் வரும். சோ இதுல வந்து அந்த மனுக்கள் மீது எவ்வளவு டேஸ் உள்ள தீர்வு இது பண்ணி கொடுப்பாங்க? 45 days. 45 days ஓகேவா? 45 days அப்படிங்கிறது. மக்களுடன் முதல்வர்ல 30 days ஆகும். ஆமா, மக்களுடன் முதல்வர் வந்து 30 days. சோ இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல டோட்டலா எத்தனை முகாம் வந்து நடத்தி இருப்பாங்க? 1000. 10,000 ஓகேவா? 1000 10,000 10,000. 10,000 தான் ஓகேவா?
ஸோ பின்கோடு வந்து ஃபர்ஸ்டா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இந்த அஞ்சல் குறியீட்டல் 72. எஸ் 1972ல. டெலிகிராஃப் தபால் தந்தி அது 1850. எஸ் 1854ல. அந்த போஸ்டல் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்டா பப்ளிக் யூஸுக்கு எப்போ இது பண்ணாங்க? 1857. ஓகேவா? 1857. ஸ்பீட் போஸ்ட் தான் 1975. ஸ்பீட் போஸ்ட் 1975. ஸோ இந்த பிரிட்டிஷ் முடியாட்சியோட மேலாதிக்கத்தை எவ்வளவு இந்தியன் கண்ட்ரிஸ் அந்த டைம்ல இருந்துச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க? 562 அப்படிங்கிறது. ஸோ பிரம்ம சமாஜம் யார் ஆரம்பிச்சா? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். ஆத்மீய சபா எந்த வருஷம்? 1815. 1815. பிரார்த்தனா சமாஜ் யார் ஆரம்பிச்சா? ஆத்மராம் பாண்டுரங் எந்த வருஷம்? 1867. 1867. ஆரிய சமாஜம்? தயானந்த சரஸ்வதி 1875. இந்த சரஸ்வதி 1875. ஸோ அவர் ஒரு புக் எழுதி இருப்பார்ல, என்ன புக்கு? சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது. தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்ன? மூல் சங்கர். ராமகிருஷ்ண மிஷன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1897ல. எந்த இடத்துல? பேலூர், வெஸ்ட் பெங்கால். ஸோ பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டி 1875. மார்கரெட் H.S. Alcott and Blavatsky. எஸ் H.S. Alcott-உம் மேடம் பிளவாட்ஸ்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருந்து அடையாருக்கு எப்போ சேஞ்ச் பண்ணாங்க? 1882. எஸ் 1882ல வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10th புக்ல 86ன்னு தப்பா இருக்கும், அதை மாத்திக்கணும். 1882 தான் அதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜியு போப் வந்து திருக்குறளை எப்போ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு? 1886ல. திருவாசகம் 1900. மணிமேகலை 1906ல. ஸோ ராமலிங்க அடிகளாரோட திருவருட்பாவம் அருட்பான்னு சொன்னது யாரு? ஆறுமுக நாவலர். ஸோ அவரோட 4 திருமுறைகளை வந்து தொகுத்தது யாரு? தொழுவூர் வேலாயுதனார் வந்து தொகுத்திருப்பாரு. இவரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கறத கால்டுவெல் எந்த வருஷம் வெளியிட்டிருப்பாரு? 1856ல. ஓகேவா? 1856ல. எந்த ஐஎன்சி செஷன்ல வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்டா பாடப்பட்டுச்சு? 1896. கல்கத்தா செஷன் 1896. 1896 ஐஎன்சி செஷன் கல்கட்டா. ஸோ யார் பாடியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு. அந்த செஷனுக்கு யாரு தலைமை வகிச்சா? ரஹமத்துல்லா சயானி. ரஹமத்துல்லா சயானி வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. அதே வந்து ஜனகணமன ஃபர்ஸ்டா எந்த செஷன்ல பாடினாரு? 1911 கல்கத்தா. 1911 கல்கத்தா செஷன். அதுக்கு யாரு தலைமை? பிஎன் தார் வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. எந்த ஐஎன்சி செஷன்ல வந்து நமக்கு இந்த தேசிய பாடலா வந்தே மாதரம் அப்படிங்கறத தீர்மானம் கொண்டது? 1937. எங்க நடந்தது? பேஸ்பூர் கிராமத்துல நடந்தது. ஃபெய்ஸ்பூர் எங்க இருக்குது? மகாராஷ்டிரா. ஓகேவா? சோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கறது எப்போ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? 1875 நவம்பர் 7ல. சோ இது எந்த பத்திரிகையில வெளிவந்திருக்கும்? வங்கதர்ஷன். நாவல் வந்து ஆனந்த மடம். ஓகேவா? சோ என்ன லாங்குவேஜ்ல எழுதப்பட்டுச்சு?
பெங்காலி Sanskritized Bengali. எஸ் பெங்கால், அப்புறம் உள்ள வந்து சான்ஸ்கிரிட் பெங்கால் மிக்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ மினிட்ஸ்ல இந்த சாங் வந்து பாடணும் வந்தே மாதிரம்? 3 minutes 1 second. 3 minutes எஸ் 10 3 minutes 10 seconds. seconds அப்படிங்கிறது. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து எவ்வளவு நேரத்துல பாடணும்? 55 second. 2 seconds. 55 செகண்ட். ஓகேவா? 55 செகண்ட்ஸ். நீராறும் கடல் எடுத்த. ஸோ ஜனகணமன 52. 52 செகண்ட்ஸ். ஸோ நீராறும் கடல் எடுத்த பாத்தீங்க அப்படின்னா என்ன ராகத்துல இருக்கும்? முல்லைப்பாணி. முல்லைப்பாணி ராகம். ஸோ அதை எப்போ நம்ம தமிழ்நாட்டோட மாநில பாடல அனௌன்ஸ் பண்ணாங்க? 2021. 2021 2021 டிசம்பர் 17ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த தீனபந்து மித்ராவோட நாடகம் என்ன? Indigo Revolt, Neil Durban. ஓகே. இண்டிகோ ரிவால்ட்ல நீல் தர்பன் அப்படிங்கிறது எழுதியிருப்பாரு. ஸோ அமிர்த பஜார் பத்திரிகை யாரோடது? கோஷ் பிரதர்ஸ். கோஷ் பிரதர்ஸ். சிஷிர் குமார் கோஷு, மோதிலால் கோஷு. இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் Tagore. பாம்பே சமாச்சார் இது பர்துன்ஜி ஃபர்துன்ஜி மர்ஸ்பன். கரெக்ட். ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் 1822ல வந்து வந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பத்திரிகைகள்ல ஒரு பத்திரிகை இந்த பாம்பே சமாச்சார் அப்படிங்கிறது. ஆந்திர பத்திரிகா காசி நந்துனி நாகேஸ்வர ராவ். காசி நந்துனி நாகேஸ்வர ராவ். கேரளா பத்திரிகா மேனன். குன்கிராம மேனன். ஓகேவா? செங்கலத்து குன்கினா. அவரேதான். சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் ஃபீலிங், தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் யாரு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நாராயண். எஸ், ரிஷி ராஜ் நாராயண் போஸ். எந்த வருஷம்? செகண்ட் ஐஎன்சி செஷன் எப்போ? 1886. எஸ், 1886ல வந்து தொடங்கி இருப்பாரு. ஓகேவா? சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் ஃபீலிங், தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம், ரிஷி ராஜ் நாராயண் போஸ். ஹிந்து மேளா யாரு தொடங்குனாங்க? மித்ர மேளா தான் விடி சவார்கர். நபகோபால் மித்ரா. நபகோபால் மித்ரா 1867ல. ஓகேவா? 1867. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கல்கத்தா, பாம்பே, சென்னை யூனிவர்சிட்டிஸ் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1857. ஸோ இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன டேட்? டிசம்பர். செப்டம்பர் 5. கல்கத்தா யூனிவர்சிட்டி ஜூலை. Jan 24. பம்பாய் பம்பாய் தான் ஜூலை 18. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்என் பானர்ஜி ஒரு புக் எழுதி இருப்பாரு. என்ன புக்? இந்தியன் அசோசியேஷன். புக் பெங்கா. அது வந்து பத்திரிகை, நியூஸ் பேப்பர். புக் வந்து நேஷன் இன் மேக்கிங் அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருப்பாரு. சோ இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்தியா ஸ்பர்க். ஓகே. இன்னொன்னு ராஷ்டிரகுரு. எஸ், ராஷ்டிரகுரு அப்படிங்கிறது. சோ இவர் எந்தெந்த ஐஎன்சி செஷனுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு? சிவாஜி திருவிழா எந்த வருஷம்? 1895. சோ 1895 ஐஎன்சி செஷனுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. ஃப்ரேசர் கமிஷன். எஸ், ஃப்ரேசர் கமிஷன் எந்த வருஷம் போட்டிருப்பாங்க? போலீஸ்
எஸ் 1902 1902 ஓகேவா. 1895க்கும் 1902க்கும் தான் இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ 1895ல பூனால நடந்திருக்கும், 1902ல வந்து அகமதாபாத்ல நடந்திருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன் எப்போ ஆரம்பிச்சார்? இந்திய கழகம் 1876. எஸ் 1876ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் லா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்ல எப்போ கொண்டு வந்தாங்க? 1865 1865ல. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் எப்போ? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1980 19 ஃபாரஸ்ட் பாலிசி 1988 1988. தமிழ்நாடு வனக்கொள்கை எப்போ? 2018 2018ல. சோ டெல்லி தர்பார் மொத்தம் எவ்வளவு தடவை நடந்திருக்கும் பிரிட்டிஷ் இந்தியால? இல்ல யாரும் நேத்து வீடியோ பார்க்கவே இல்லை பிள்ளையே, ஒரு 2-3 பேர் தான் பார்த்திருக்கீங்க. 3 தடவை. ஓகே, 3 தடவை நடந்திருக்கும். ஓகேவா. சோ எந்தெந்த வருஷம் நடந்துச்சு? 1877, 1903, 1911. ஓகே, 1877, 1903, 1911. சோ 1877ல யாரு செலிப்ரேட் பண்ணா? வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் யாரு? லிட்டன். ஓகேவா. Lytton. சோ எதுக்காக செலிப்ரேட் பண்ணாரு இவரு? குயின் விக்டோரியா வந்து பேரரசியா எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா. எஸ், எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கு செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. 1903ல யாரு செலிப்ரேட் பண்ணா? கர்சன். எதுக்காக? எட்வர்ட் 7 பட்டம் அது. ஓகே, எட்வர்ட் 7க்கு பட்டாபிஷேகம் கொடுத்ததுக்காக செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. 1911ல கிங் ஜார்ஜ் 5 அண்ட் குயின் மேரி கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணது ஹார்டின்ஜ் வந்து செலிப்ரேட் பண்ணாரு. ஸோ இவரு கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றப்ப யார் இவங்க மேல கொலை தாக்குதல் அப்படிங்கறத நடத்தியிருப்பா? யாரு? 1907 INC செஷன் யாரு தலைவரா இருந்தாங்க? ராஷ் பிகாரி போஸ். எஸ், அவர்தான். ஓகேவா, ராஷ் பிகாரி கோஷ் தான் ஹார்டின்ஜ் மேல கொலை தாக்குதல் நடத்தினார். ஓகே. சோ வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் யாரு ரிட்டர்ன் வாங்கினது, ரத்து பண்ணது? 1883ல யாரு? எஸ், லார்ட் ரிப்பன். ஓகேவா, ரிப்பன். சோ லங்காஷியர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க, அதோட மீனிங் என்ன? கொடுத்திருந்தாங்களா? மறந்துச்சா? ஓகே. சோ இங்கிலாந்து கிளாத் ஃபேக்டரி. ஓகேவா, இங்கிலாந்து கிளாத் ஃபேக்டரி அப்படிங்கிறது அதோட மீனிங். ரிப்பன் பிரபுவோட இயற்பெயர் என்ன? எஸ், ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன். ஓகேவா, ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன். சோ இல்பர்ட் மசோதா எப்போ கொண்டு வந்தாங்க? 1883ல கொண்டு வந்திருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 1884ல. சோ இத வந்து சிபி இல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து ரிலீஸ் பண்ணாரு, அதனால அவரோட பேர்ல அழைக்கப்படும். சோ ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாரு? ரிப்பன். சோ பிரைமரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, என்ன கமிட்டி? ஹண்டர் கமிஷன். 1880. எஸ், அந்த ஹண்டரோட ஃபுல் நேம் என்ன?
வில்லியம் வில்சன் எஸ், வில்லியம் வில்சன் ஹண்டர். ஸோ அதுவே 1919ல போட்டாங்க இல்லையா ஒரு ஹண்டர் கமிஷன், அது ஜாலியன் வாலாபாக் கூடியது. அவரோட நேம் வில்லியம் ஹண்டர். ஓகேவா? அவர் வந்து வெறும் டபிள்யூ ஹண்டர், இவர் வந்து எஜுகேஷனுக்கு போட்டது வந்து டபிள்யூ ஹண்டர். ஃபேக்டரி ஆக்ட் எப்போ ரிப்பன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு? தொழிற்சாலை சட்டம் 1881. எஸ், 1881ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஐஎன்எம் வந்து படிங்க, வீடியோ பாருங்க, நிறைய டேட்டா சொல்லியிருப்பேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாரு? விவேகானந்தர். விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எந்த கோல் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி சொல்லுங்க? 5. இன்டர்நேஷனல் விமென்ஸ் இயர் எப்போ? 1975. 1975ல. நேஷனல் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் டே எப்போ? தேசிய பெண்கள் அதிகாரம் அளித்தல் தினம் August 14. ஆகஸ்ட் 14. சோ தமிழ்நாட்டுல சமூக நீதி நாள் எப்போ? சோசியல் ஜஸ்டிஸ் டே September 17. செப்டம்பர் 17. சோ மெட்டர்னிட்டி ரிலீஃப் மகப்பேறு கால உதவிகள் சோ என்ன ஆர்டிகல்? 42. ஆர்டிகல் 42. சோ சொத்துரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து லீகல் ரைட்டா மாத்துனது எந்த அமெண்ட்மென்ட்? 44th Amendment Act 1978. 44th Amendment Act 1978. ஆர்டிகல் 300A. ஓகே, பார்ட் வந்து எத்தனை பார்ட்? எந்த பார்ட்? 12. பார்ட் 12. சோ ஸ்வலாம்பன் எப்ப கொண்டு வந்தாங்க? 2010. எஸ், 2010ல. ஸ்டெப் 86. எஸ், 1986ல. 1986. சோ இதுல எந்த மாதிரியான ஒர்க்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறாங்க? எந்த வேலைகளுக்கு? Vocational training. எல்லாமே பாரம்பரிய கலை. Handicraft, எல்லா handloom. தொழில்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட், ஹேண்ட்லூம், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாத்துக்குமே கொடுக்கறாங்க. ராஷ்டிரிய மகிழா கோஷ் எப்ப கொண்டு வந்தாங்க? 93. 93ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படுது? Women and Child Development. விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். சோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன? லோன் கொடுப்பாங்க. பெண்கள் மைக்ரோ வந்து கிரெடிட் சுய லோன். தொழில் தொடங்குறதுக்காக மைக்ரோ கிரெடிட் லோன் கொடுப்பாங்க, நுண்ணிய கடன். மகிழா சம்ருத்தி யோஜனா எப்போ? அதேதான் 93. 93. சோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? Social Justice and Empowerment Ministry. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. சோ இதுல யாருக்கு எந்த பெண்களுக்கு வந்து கடன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறாங்க? Economically weaker section. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஓகேவா? பேக்வர்ட் கிளாஸ், சோ அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சுவசக்தி எப்போ? சுவசக்தி 1998. 1998ல. சோ இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரு ஃபண்ட் கொடுக்கறா? World Bank and IFAD. எஸ், வேர்ல்டு பேங்கும் ஐஎஃப்ஏடியும் கொடுப்பாங்க. ஸ்வயம் சித்தா எப்போ? 2001. 2001. பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் எப்போ? விமன் வெட்டி 82. ஆமா. எஸ், 82. வெட்டிங் அப்படிங்கிறது 2 பேருக்கு பண்ணுவாங்க. சோ 1982 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். சோ இதுல வந்து ஏஜ் இது என்ன ஏஜ்? 21 to 45 years. 21 to 45 years அப்படிங்கிறது. சோ மகிழா காயர் யோஜனா எப்போ? 94.
94. ஸோ தமிழ்நாடு காயர் பாலிசி வந்து எப்போனா 2024. ஓகேவா? தமிழ்நாடு காயர் பாலிசி வந்து 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. வேற என்ன கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல 2024ல பாலிசி? விமென் எஸ், விமன் பாலிசியும் 2024. ஸோ அதே வருஷம் காயர் பாலிசியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஏஒய் என்ஆர்எல்எம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2011 என்யூஎல்எம் அதான் 13. எஸ் 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ என்யூஎல்எம்க்கு ஃபண்ட் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 60 இல்ல 75-25. எஸ் 75-25 அப்படிங்கிறது. ஸ்வெப் எப்ப கொண்டு வந்தாங்க? ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம் 2016. 2016ல. உத்யோகினி 2014. சோ தருண் பிளஸ்ல எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க? 20 லட்சம். 20 லட்சம். சோ இதுல எவ்வளவு லாக்ஸ் வரைக்கும் ஷூரிட்டி இல்லாம கடன் கொடுப்பாங்க? பிணையம் இல்லாம 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. மகிழா இ ஹார்ட் எப்போ? 2016. 2016ல. வெப் எப்ப கொண்டு வந்தாங்க? வெப் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் 18. அதுவே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 24. ஓகேவா? 24ல. ட்ரெட் எப்ப கொண்டு வந்தாங்க? ட்ரெட் 2017ல. சோ இதுல வந்து ஈயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அந்த TREADல ஈயோட ஃபுல் ஃபார்ம் ஆண்டர்பிரினர்ஷிப். எஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோர் மேம்பாட்டு உதவி திட்டம். அம்சி எப்போ? 2020. ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா. சோ இது எதன் மூலமா கடன் கொடுக்குறாங்க? அந்த ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். எஸ், ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் நேஷனல் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், NST FTC அப்படிங்கிறது. சோ எவ்வளவு அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறாங்க அந்த திட்டங்களுக்கு? up to 2 lakhs. எஸ், அப் டு 2 lakhs அப்படிங்கிறது. எவ்வளவு பர்சன்டேஜ் லோன் கொடுக்குறாங்க? 90. வட்டி வீதத்துல எவ்வளவு பர்சன்டேஜ்? 4%. 4%. சோ இந்த மகிழா ஆர்த்திக் விகாஸ் மகாமண்டல் அப்படிங்கிறது எங்க இருக்கக்கூடிய சுய உதவிக்குழு? எந்த ஸ்டேட்ல? மகிழா வந்து மகிழா மகாராஷ்டிரா. மகான்னு வரும். சோ லூம்ஸ் வந்து லடாக். வந்து லடாக். ஜீவிகா பீகார். குடும்பஸ்ரீ கேரளா. TNCDW எப்போ கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 1983ல கொண்டு வந்திருப்பாங்க. மகளிர் திட்டம் தமிழக அரசு மாநில நிதியுதவியோட 1997. சோ தமிழ்நாட்டுல வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய தளம் பேர் என்ன? மதியங்காடி. ஓகே. சோ மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் இயக்கம் எப்போ வந்திருக்கும்? விமன் எம்பவர்மெண்ட் மிஷன் 2011. ஓகேவா? 2011ல. நாரி சக்தி வந்தன் அதிநியம் 2023. எத்தனையாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு? 128. பில்லு வந்து 128. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 106.
சோ எந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிங்க் பூத்ஸ் அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க? எந்த வருஷம்? 24. எஸ், 24. 2024. மகிழா சமக்கியா ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1989. 1988ல. ஓகேவா? சோ அதுல வந்து தப்பா இருக்கும். 1988. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாலிகா சம்ருத்தி யோஜனா எப்போ? 1997. 1997ல. தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல் 2003. செகண்டரி லெவலுக்கு 2008. 2008. ஓகே. சோ எத்தனை ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு? EMRS 8. ஓகேவா? 8 ஸ்கூல் இருக்கு. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயில எந்த ஏஜ் கேட்டகரி பெண் பிள்ளைங்க வந்து கவர் ஆவாங்க? 10 to 18. 10 to 18. சக்ஷார் பாரத் மிஷன் 2009. 2009. ஓகேவா? ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் எந்த வருஷம்? 2011. 2011. 2011. ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. 2005. சிசு சுரக்ஷா காரியக்ரம் 2011. சோ இது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்னா எந்த ஸ்கீம் சொல்லுவாங்க? எஸ், 2011 ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம தான் சொல்லுவாங்க. சப்லா எப்போ கொண்டு வந்தாங்க? 2011. 2011. சோ எந்த ஏஜ் கேட்டகரி? 11 to 18. 11 to 18 adolescent girls. RKSK ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் 2014. 2014. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் எப்போ? 2016. 2016. சோ இதுல வந்து எந்த டேட்ல ஒவ்வொரு மாசமும் ஆன்டி நாட்டல் கேர் அப்படின்னு கொடுக்குறாங்க? கர்ப்ப கால 9th of every month. எஸ், 9th of every month. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா 2017. 2017. சோ இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1515. 1515. ஓகேவா? 1515. லக்ஷ்யா ஸ்கீம் 2017. 2017ல. சுமன் 19. 2019ல. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆல அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அந்த ஆக்ட்ல? 2017. 2017ல. சோ டிராஃப்ட் நேஷனல் பாலிசி ஃபார் விமன் பெண்களுக்கான தேசிய வரைவு கொள்கை எந்த வருஷம்? 2016. எஸ், 2016. கரெக்ட். நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் இப்போ? 2010. 2010ல. தேசிய மகளிர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் 1992. 92ல. ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 90ல ஆக்ட். 90ல ஆக்ட். சோ இதோட தலைவரோட பதவி காலம் எவ்வளவு? டென்யூர் 3 years. வெப் ஒண்டர் விமன் எப்ப கொண்டு வந்தாங்க? என்னது மேம்? வெப் ஒண்டர் விமன் WWW 2019. 2019. ஓகேவா? வெப் ஒண்டர் விமன். ஓகே. சோ இந்தியால பாலின பட்ஜெட் 2005 to 2006. 2005 to 2006. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016. 2016ல.
இந்தியால 99வது ராம்சார் சைட் எது? உத்தரப்பிரதேஷ்ல ஷீகா ஜீல்பேட் சாங்சுரி. அதான். ஷீகா ஜீல்பேட் சாங்சுரி. இந்தியா ஸ்ரீலங்கா டைவர்ஸ் எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சு? டிவெக்ஸ் கொழும்பு. ஓகே. கொழும்பு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆல்கலைன் பேட்டரி யூனிட் எங்க அமைச்சாங்க? ஜம்மு காஷ்மீர். ஜம்மு. எஸ், ஜம்முல. ஜம்மு. தமிழகத்துல அதிக வாக்கு பதிவானது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? கரூர். சோ 2021 கம்பேர் பண்ணும்போது 20 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மொத்தமா அதிகமா பதிவாயிருக்கு. ஓகேவா? 20 லட்சம். இந்தியால முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள், சோ ஹார்ட்வேர் வந்து எங்க இருந்து அனுப்புனாங்க? ஸ்கை ரூட் தெலுங்கானால இருந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த ராக்கெட்டோட பேர் என்ன? விக்ரம். விக்ரம் 1 அப்படிங்கிறது. நிதி ஆயோகோட துணைத் தலைவரா யாரு நியமிக்கப்பட்டிருக்காங்க? அசோக் குமார் லஹிரி. சிஇஓ நிதி சப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து கியோனி வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். எஸ், மத்திய பிரதேஷ்ல இருக்குது. மூங்கிலை புல்வகை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எந்த ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 2017ல. பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த எந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து அந்த திட்டம் கொண்டு வர போறாங்க? தமிழ்நாடு, மேகாலயா. எத்தனை வருஷத்துக்கு? 5 இயர்ஸ். சோ தமிழ்நாட்டுல எந்த பிளேஸ்? ஈரோடு, சத்தியமங்கலம். மேகாலயால காசிகார். எஸ். சோ நாஷா முக்த் பாரத் அபியான் இது வந்து எப்போ இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்க? 2022 பிப்ரவரி மேம். 2020. ஓகேவா? இது முக்த் பாரத் அபியான் வந்து அந்த ட்ரக் இது பண்றதுக்கு, ட்ரக் ரெடியூஸ் பண்றதுக்கு 2020ல. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எப்போ? 26 ஏப்ரல் 26. ஒற்றன் பாதை சுற்றுலா அப்படிங்கிறது யாரோட வரலாற்று அறையிறதுக்கு? சோழர். ஓகே. சோ 2500 கைவினியர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சிகள் கொடுக்கிறது எந்த ஸ்கீம்ல? விஸ்வகர்மா. சோ ஜூனியர் வேர்ல்டு கப் ஷூட்டிங் எங்க நடந்துச்சு? துப்பாக்கி சுடுதலுக்கான எகிப்து மேம். உபர் கோப்பை எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனது? பேட்மிண்டன். வானம் வசப்படும், சோ இதுக்கு யாருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க? பிரபஞ்சன். வங்கதேசத்துக்கான இந்திய தூதரா யார் நியமிக்கப்பட்டிருக்கா? தினேஷ் திரிவேதி. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குது? திருச்சி. சோ சிப்ரியோட அந்த லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டர் அதுல வந்து யாரு? இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? பாதுகாப்புக்காக அதிக செலவு பண்றாங்க. 5th பிளேஸ்ல. ஸ்மைல் ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? அதான் 2022 பிப்ரவரி. 2022 பிப்ரவரி 12ல கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸசைஸ் பிரகதி அப்படிங்கிறது யாரு ஹோஸ்ட் பண்ணது? யாரு நடத்துனது? ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா?
ஆர்மி ஆர்மி இந்தியன் இந்தியன் ஆர்மி தான் நடத்தி வைப்பாங்க. மிஷன் சக்ஷம் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணது? RBI. ஆர்பிஐ. செர்னோபில் டிசாஸ்டர் டே எப்போ? April 26. April 26. ஏப்ரல் 26. கூகுள் ஏஐ டேட்டா சென்டர் எங்க தொடங்கியிருக்காங்க? Andhra. Visakhapatnam. விசாகப்பட்டினம், ஆந்திரா. SCO 19வது சம்மிட் எங்க நடந்துச்சு? Kyrgyzstan. எஸ், கிர்கிஸ்தான்ல பிஷ்கேக் அப்படிங்கிற பிளேஸ்ல. சந்திராயன் 5 வந்து யாரு கூட சேர்ந்து? Japan. Japan. ஜாக்சா. தமிழ் வார விழா எப்போ? April 29 to May 5. April 29 to May 5. ஓகேவா?